உங்க வாழ்க்கையில இப்ப எல்லாமே திடீர்னு மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுதா? ரொம்ப நெருக்கமா இருந்த சில உறவுகள் காரணமே இல்லாம விலகி போகுதா? சுற்றி நெறைய பேர் இருந்தாலும், மனசுக்குள்ள மட்டும் ஒரு தனிமை அதிகமாகிட்டே இருக்குதா? எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் ஒரு விஷயம் கைக்கு வரப்போகிற நேரத்துல திடீர்னு தடையாகி நின்னுடுதா? சில நேரம் நான் என்னதான் தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? தேவன் என் வேண்டுதல கேட்கவே இல்லையான்னு கூட மனசுக்குள்ள தோணியிருக்கலாம். ஆனா இப்போ நான் சொல்லப் போற ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு மாற்றமும் நம்மை கீழே தள்ளுவதற்காக மட்டுமே வருவதில்லை. சில மாற்றங்கள் நம்மை இதுவரைக்கும் இருந்த இடத்திலிருந்து அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வதற்கான ஆரம்பமாகவும் இருக்கலாம். குறிப்பாக தேவன் ஒருவருடைய விதியை மாற்ற முடிவு செய்யும்போது, அந்த மாற்றம் உடனே சந்தோஷமாக தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆரம்பத்துல அது இழப்பாக தெரியலாம். தனிமையாக உணர வைக்கலாம். ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு குழப்பத்தை கொடுக்கலாம். ஆனா கொஞ்சம் காலம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது தான், அன்னைக்கு அது நடக்காம இருந்திருந்தா, இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதுன்னு நமக்கே புரியும். அதனால இப்போ உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் எதிர்பாராத விதமா மாறிக்கிட்டு இருந்தா, உடனே பயப்படாதீங்க. ஏன்னா இறைவன் உங்களுக்காக ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் என்பதை காட்டக்கூடிய 12 அடையாளங்கள் இருக்கின்றன. இதுல சில அடையாளங்கள் இப்பவே உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கலாம். அதிலும் கடைசியா வரக்கூடிய சில அடையாளங்கள் உங்க மனசுக்குள்ள சமீப காலமா ஏற்பட்ட மாற்றங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கலாம். அதனால இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த 12 அடையாளங்கள்ல எத்தனை உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு நீங்களே கவனிச்சு பாருங்க. முதல் அடையாளம், பழைய உறவுகள் முறிய ஆரம்பிக்கும். தேவன் உங்களுடைய விதியை மாற்றப் போகும்போது, உங்க முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற சிலரை உங்க வாழ்க்கையிலிருந்து விலக்க ஆரம்பிக்கிறாரு. இது நடக்கும்போது நமக்கு அந்த உண்மை புரியாது. ஏன்னா பல வருடங்களாக நம்மோடு இருந்த ஒருவர் திடீர்னு மாறும்போது அதை ஏற்றுக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நாம உண்மையா பழகியிருக்கலாம், அவர்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்திருக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் இந்த உறவு நம்மை விட்டு போகாதுன்னு நம்பி இருக்கலாம். ஆனா எதிர்பாராத நேரத்துல அந்த உறவில் இடைவெளி வர ஆரம்பிக்கும். பேசுறது குறையும், புரிதல் குறையும், சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாறலாம். சில உறவுகள் எந்த பெரிய காரணமும் இல்லாமலேயே முடிஞ்சு போகலாம். அப்போ நம்ம மனசுக்குள்ள முதலில் வரக்கூடிய கேள்வி, ஏன் இப்படி நடந்தது என்பதுதான். ஒருவேளை நம்ம மேலதான் தப்பு இருக்குமோன்னு நினைச்சு நம்மையே குறை சொல்ல ஆரம்பிப்போம். அந்த நபரை மறுபடியும் நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்வோம். ஆனா சில நேரங்கள்ல நம்மால பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு உறவு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கலாம். அந்த நேரத்துல அது நமக்கு புரியாது. காலம் கடந்த பிறகுதான் சிலருடைய விலகல் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு புதிய தொடக்கத்துக்கான முதல் படி என்பதை உணர முடியும். அதனால ஒரு உறவு விலகும் போது உடனே அந்த வழியை மட்டும் பார்த்து எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. சில முடிவுகள் இன்னொரு நல்ல ஆரம்பத்துக்கான கதவை திறக்கலாம். ரெண்டாவது அடையாளம், திடீர்னு தனிமை அதிகமாக ஆரம்பிக்கும். இதுதான் பலருக்கும் புரியாத ஒரு காலகட்டமா இருக்கும். உங்களை சுற்றி குடும்பம் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், தினமும் நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் மனசுக்குள்ள எனக்குன்னு உண்மையா யாருமே இல்லையோன்னு ஒரு உணர்வு வரும். முன்னாடி ரொம்ப நெருக்கமா தெரிஞ்ச மனிதர்கள் கூட இப்போ அந்நியர்களைப் போல தெரிய ஆரம்பிப்பாங்க. அவங்க கூடவே இருந்தாலும் மனசு அவங்களோட ஒன்ற முடியாது. ஒரு காலத்துல மணிக்கணக்கா பேசின ஒருவர்கிட்ட இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியாது. கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் தனியா இருக்கிற மாதிரி தோணும். இந்த தனிமை முதலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் என்னை விட்டு விலகுறாங்களான்னு கூட நினைக்க தோணும். ஆனா சில நேரங்கள்ல ஒருத்தர் தன்னையே புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் காலம் அவர் தன்னோட தனியா இருக்க வேண்டி இருக்கும். நாம எப்போதுமே மற்றவர்களுடைய கருத்து, பாராட்டு, ஆதரவு இதெல்லாம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா, நமக்குள்ள உண்மையிலேயே என்ன இருக்கு என்பதை கவனிக்கவே முடியாது. அதனால தேவன் சில நேரங்கள்ல நம்மை தனிமையில இருக்க அனுமதிக்கிறாரு. அந்த நேரத்துல தான் நாம யாரு, நம்முடைய உண்மையான பலம் என்ன, நமக்கு உண்மையிலேயே என்ன வேண்டும், எந்த விஷயங்களை விட்டுவிட வேண்டும் என்பதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும்.
அது வரைக்கும் மற்றவர்களிடம் தேடிக்கிட்டு இருந்த பதில்களை நம்ம மனசுக்குள்ளேயே தேட ஆரம்பிப்போம். அதனால உங்க வாழ்க்கையில சமீப காலமா தனிமை அதிகமாயிருக்கு என்றால் அதை வெறும் தண்டனையாக மட்டும் நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்களே கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காலமாகவும் அது இருக்கலாம். மூன்றாவது அடையாளம், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் தடைகள் வர ஆரம்பிக்கும். இதுதான் நம்முடைய நம்பிக்கையையே அதிகமா சோதிக்கிற ஒரு நேரம். நீங்க ஒரு விஷயத்துக்காக முழு மனசோட உழைப்பீங்க. எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் தான் முடிஞ்சிடும்னு நினைக்கிற நேரத்துல திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். கிட்டத்தட்ட கிடைச்ச ஒரு வாய்ப்பு கையை விட்டு போகலாம். முடியும் என்று நினைத்த ஒரு வேலை கடைசி நேரத்துல நின்று போகலாம். மறுபடியும் முயற்சி செய்தாலும் இன்னொரு தடையை சந்திக்க வேண்டி இருக்கும். தொடர்ந்து இப்படி நடக்கும்போது என்னுடைய அதிர்ஷ்டமே சரியில்லை போல, நான் எதை தொட்டாலும் ஏன் இப்படி ஆகுதுன்னு மனசு உடைய ஆரம்பிக்கும். இன்னும் சிலர், நான் இவ்வளோ முயற்சி பண்றேனே, தேவன் ஏன் எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டேங்கிறாருன்னு கேட்கலாம். ஆனா நாம போக நினைக்கிற எல்லா பாதையும் நமக்கான பாதையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல நமக்கு ஒரு வழிதான் சரியானது போல தெரியும். சில நேரங்கள்ல நமக்கு ஒரு வழிதான் சரியானது போல தெரியும். அதுல வெற்றி கிடைத்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று நினைப்போம். ஆனா நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அந்த பாதையில இருக்கலாம். அதனால நமக்கு தெரியாமலேயே தவறான பாதையிலிருந்து சரியான பாதைக்கு தேவன் நம்மை திருப்பிக்கிட்டு இருக்கலாம். அப்போ நமக்கு அது ஒரு தடையா மட்டுமே தெரியும். ஆனா பின்னாடி அதற்கான காரணம் புரியும் போது, நல்ல வேளை அன்னைக்கு அது நடக்கலன்னு நாமே சொல்லக்கூடிய நாள் வரலாம். அதனால தொடர்ந்து தடைகள் வந்தா முயற்சியை விட்டுடணும்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் நிதானமா நின்று, நான் போற பாதை சரியா, இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கணும், வேறொரு வழி எனக்காக திறக்கப்படுதான்னு கவனிக்க வேண்டிய நேரமாக அது இருக்கலாம். ஏன்னா சில நேரங்கள்ல ஒரு கதவு மூடப்படுவது நம்மை நிறுத்துவதற்காக இல்லை, நாம் போக வேண்டிய சரியான கதவை நோக்கி திருப்புவதற்காக இருக்கலாம். இந்த முதல் 3 அடையாளங்கள்லேயே ஏதாவது ஒன்று இப்போ உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருந்தா, அடுத்ததா வரப்போற அடையாளங்களை இன்னும் கவனமா கேளுங்க. ஏன்னா அடுத்த மாற்றம் வெளியில நடக்கிற விஷயங்களை பற்றியது மட்டும் இல்ல, அது நேரடியா உங்களுடைய சிந்தனையிலேயே ஆரம்பிக்கிறது. 4வது அடையாளம், உங்களுடைய சிந்தனை மாற ஆரம்பிக்கும். ஒரு காலத்துல ரொம்ப முக்கியமா தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ உங்களை பெருசா பாதிக்காது. யாராவது உங்களை பற்றி தவறாக பேசினா உடனே பதில் சொல்லணும், எல்லார்கிட்டையும் நம்மை நிரூபிக்கணும், நம்மை பற்றி யாரும் தவறா நினைக்க கூடாதுன்னு முன்னாடி நினைச்சிருக்கலாம். ஆனா இப்போ அதற்கெல்லாம் மனசு போகாது. தேவையில்லாத விவாதங்கள்ல இருந்து அமைதியா விலக ஆரம்பிப்பீங்க. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக உங்களுக்கு விருப்பமில்லாத விஷயங்களை செய்யற பழக்கமும் குறையும். பாசாங்காக பழகிறது, எல்லோருடைய பாராட்டையும் எதிர்பார்க்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு போகும். என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன செய்யறேன், எதற்காக செய்யறேன் என்பது எனக்கு தெளிவா இருந்தா போதும்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாற்றத்தை ஒரு நாள் நீங்களே கவனிப்பீங்க. முன்னாடி உங்களை ரொம்ப பாதித்த ஒரு சம்பவம் இப்ப நடந்தாலும் அதை கடந்து போக உங்களால முடியும். அப்போதான் நான் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லையேன்னு உங்களுக்கே புரியும். இதுதான் தேவன் உங்களுக்குள்ள ஒரு புதிய கண்ணோட்டத்தை உருவாக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம். ஏன்னா வாழ்க்கையில ஒரு புதிய கட்டத்துக்குள்ள செல்லும் போது பழைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் நம்மோட எடுத்துக்கொண்டு போக முடியாது. 5வது அடையாளம், தவறான நபர்களிடமிருந்து நீங்கள் விலக ஆரம்பிப்பீங்க. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாராவது உங்களை விட்டு போறது மட்டும் இல்ல, சிலருடன் தொடர்ந்து பழகுவது உங்களுக்கு நல்லதில்லை என்பதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. எப்போதும் குறை சொல்றவர்கள், உங்களுடைய நம்பிக்கையை குறைக்கிறவர்கள், நீங்கள் முன்னேற நினைக்கும் போது ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக பின்னுக்கு இழுக்கிறவர்கள் யாருன்னு தெளிவாக தெரிய வரும். அதற்காக அவங்களோட சண்டை போடணும்னு தோணாது. காரணம் கேட்டு ஓடவும் மாட்டீங்க. மனசுக்குள்ள ஒரு தெளிவு வந்ததும் அமைதியாக கொஞ்சம் தூர வைக்க ஆரம்பிப்பீங்க. அதே நேரத்துல சிலர் எந்த பெரிய காரணமும் இல்லாம
உங்க வாழ்க்கைய விட்டு போகலாம். ஆரம்பத்துல இவ்வளவு நெருக்கமா இருந்தவங்க ஏன் திடீர்னு மாறிட்டாங்கன்னு வருத்தமா இருக்கும். ஆனா கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த உறவு இல்லாததால உங்க வாழ்க்கையில கிடைத்த நிம்மதியை உணரும்போது தான் அதற்கான காரணம் புரியும். எல்லாரையும் நம்ம வாழ்க்கையில கடைசி வரை வைத்திருக்கணும்னு அவசியம் இல்ல. சிலர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே நம்மோடு பயணம் செய்யலாம். சரியான மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவதற்காக சில பழைய தொடர்புகள் முடிவுக்கு வருவதும் உண்டு. அதனால யாராவது விலகும்போது உடனே அவர்களை பிடிச்சு நிறுத்துவதற்கு பதிலாக அந்த மாற்றம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது என்பதை கவனிச்சு பாருங்க. 6வது அடையாளம். ஒரே மாதிரியான பாடங்கள் வெவ்வேறு சூழ்நிலைகள்ல உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் கவனிச்சாதான் புரியும். ஒரு முறை ஒருவரை அளவுக்கு அதிகமாக நம்பி ஏமாந்திருக்கலாம். அடுத்த முறை வேறொரு நபர் மூலமாக அதே அனுபவம் வரலாம். ஒரு முடிவை அவசரமாக எடுத்ததால் முன்னாடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். இன்னொரு சந்தர்ப்பத்துல அதே அவசரம் மறுபடியும் சிக்கலை உருவாக்கலாம். சம்பவங்கள் வேறாக இருந்தாலும் அதற்குள் இருக்கிற பாடம் ஒன்றாக இருக்கலாம். அப்போதான் ஏன் வாழ்க்கையில ஏன் இதே மாதிரியான விஷயம் மறுபடியும் நடக்குதுன்னு தோணும். அந்த இடத்தில் தான் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும். ஏன்னா நாம புரிஞ்சுக்காம விட்ட ஒரு விஷயம் இன்னொரு அனுபவத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தப்படலாம். ஒருவேளை யாரை நம்பணும் என்பதில் கவனம் தேவைப்படலாம். அவசரமாக முடிவு எடுக்காம இருக்க கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கலாம். அல்லது நம்முடைய வாழ்க்கையில எங்க ஒரு எல்லை வைக்கணும் என்பதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கலாம். என்ன பாடம் என்பதை கண்டுபிடித்து விட்டால் அதே தவறுக்குள்ள மறுபடியும் போகாம இருக்க முடியும். அதனால உங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் மீண்டும் வந்தால் ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக இந்த அனுபவம் எனக்கு என்ன சொல்ல வருதுன்னு ஒரு முறை கேட்டு பாருங்க. அந்த பதில் கிடைக்கும்போது இதுவரைக்கும் குழப்பமாக இருந்த சில விஷயங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கலாம். தேவன் சில நேரங்கள்ல நாம கவனிக்காம கடந்த ஒரு பாடத்தை வேறொரு சூழ்நிலை மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். நாம அதை உணர்ந்த பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதுவரைக்கும் பார்த்த 6 அடையாளங்கள்ல உங்க வாழ்க்கையோட அதிகமாக பொருந்துறது எதுன்னு மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க. ஏன்னா அடுத்த வரப்போகிற 7வது அடையாளம் கொஞ்சம் வித்தியாசமானது. பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு கிடைக்கிற அமைதியை பற்றி இல்லை. பிரச்சனைகள் இருக்கும் போதே உங்களுக்குள் உருவாக ஆரம்பிக்கிற ஒரு அமைதியை பற்றியது. 7வது அடையாளம். உங்களுக்குள்ள ஒரு அமைதி உருவாக ஆரம்பிக்கும். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த அமைதி வராது. சுற்றிலும் சில குழப்பங்கள் இருந்தாலும் முன்பு மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணாம நிதானமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு காலத்துல யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே அதை நாள் முழுக்க நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. சின்ன விஷயம் நடந்தாலும் கோபம் வந்திருக்கும். ஆனா இப்போ அதே மாதிரியான சூழ்நிலை வந்தா இதுக்காக என் மன நிம்மதியை ஏன் கெடுத்துக்கணும்னு விட்டுட்டு போக முடியும். மற்றவர்கள் என்ன பேசுறாங்க, நம்மை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்பதெல்லாம் முன்பிருந்த அளவுக்கு உங்களை பாதிக்காது. இது அலட்சியம் கிடையாது. உங்களுக்குள்ள வந்திருக்கிற மன வலிமை. எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையையும் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லைன்னு புரிய ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் வந்த பிறகு உங்களை வருத்தப்படுத்த நினைக்கிறவர்களால கூட முன்பு மாதிரி சுலபமா உங்க அமைதியை கலைக்க முடியாது. இறைவன் உங்களை உள்ளிருந்து வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு அறிகுறியாக இதை பார்க்கலாம். ஏன்னா வாழ்க்கையில பெரிய பொறுப்புகளை எதிர்கொள்ள வெளிப்புற தைரியம் மட்டும் போதாது. மனசுக்குள்ள ஒரு நிதானமும் தேவை. அந்த நிதானம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருக்கு என்றால் முன்பு உங்களை உடைத்த சில விஷயங்களை இப்போது வேறொரு பார்வையில் கையாள தயாராகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். 8வது அடையாளம். உங்களுடைய மனம் தானாகவே கடவுளை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். இதற்காக யாரும் உங்களை கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. திடீர்னு ஜெயிக்கணும்னு தோணலாம். வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கலாம். கீர்த்தனைகள் கேட்கும்போது மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கலாம். அல்லது ஆன்மீக விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரலாம். முன்பு சாதாரணமா கடந்து போன சில விஷயங்கள் இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்பும். வாழ்க்கை இதோட மட்டும் முடிஞ்சிடுதா? நான் எதற்காக இங்க இருக்கேன்?
இந்த அனுபவங்கள் எனக்கு என்ன புரிய வைக்குதுன்னு ஆழமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சில நேரம் மனசு கஷ்டமா இருக்கும்போது மனிதர்களிடம் பேசுவதை விட அமைதியா இறைவனிடம் மனசுக்குள்ள பேசணும்னு தோணும். உங்களுடைய பயம், குழப்பம், ஆசை எல்லாத்தையும் அங்கே சொல்லும்போது ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி உணரலாம். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை அந்த பக்கம் அழைக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் வாழ்க்கையில வரப்போகிற ஒரு பெரிய மாற்றத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. வெளியில இருந்த எல்லா பதில்களையும் தேடிக்கிட்டு இருந்த மனம் இப்போ ஆன்மீகத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறது. அந்த ஈர்ப்பு இயல்பாக வந்தா அதை அலட்சியப்படுத்தாம கவனிச்சு பாருங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கைய அடுத்த திசைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனசு முதல்ல இறை நம்பிக்கையை நோக்கி நகர ஆரம்பிக்கலாம். 9வது அடையாளம், கடினமான காலங்கள் இனிமே உங்களை முன்பு மாதிரி உடைக்காது. இதற்கு பதிலாக உங்களை வலிமையாக்க ஆரம்பிக்கும். ஒரு காலத்துல ஒரு பிரச்சனை வந்தாலே இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போறேன்னு பயந்துருப்பீங்க. ஆனா நிறைய சோதனைகளை கடந்து வந்த பிறகு உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம் உருவாகும். இதற்கு முன்னாடியும் கஷ்டமான நாட்களை கடந்து வந்திருக்கேன், இதையும் பார்த்துக்கலான்னு மனசு சொல்ல ஆரம்பிக்கும். முன்பு உங்களை நிலைக்குலைய வைத்த ஒரு சூழ்நிலைய இப்போ நிதானமா எதிர்கொள்ள முடியும். பிரச்சனை வந்ததும் பதற்றத்துல முடிவெடுக்காம என்ன செய்யணும்னு யோசிக்கிற பக்குவம் வரும். இதுதான் கஷ்டமான அனுபவங்கள் உங்களுக்குள் உருவாக்கிய வலிமை. ஒரு சோதனை நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்போது அது அந்த நேரத்துல வழியாகத்தான் தெரியும். ஆனா அதை கடந்து வந்த பிறகு நமக்குள்ள இருந்த தைரியம் நமக்கே தெரிய வரும். இவ்வளவு பெரிய விஷயத்த நான் தாண்டி வந்திருக்கேனான்னு நினைக்கிற அளவுக்கு நீங்களே மாறி இருப்பீங்க. பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள போகிற ஒருவருக்கு அதை தாங்கக்கூடிய மன வலிமையும் தேவை. அதனால சில கடினமான அனுபவங்கள் உங்களை முடித்துவிட வந்தவைன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவை உங்களை அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்தி இருக்கவும் கூடும். இப்போ ஒரு விஷயத்த மட்டும் கவனிங்க. முதல்ல உறவுகள் மாறின பிறகு முதலில் உறவுகள் மாறின, பிறகு தனிமை வந்தது, தடைகள் வந்தது, உங்களுடைய சிந்தனையும் மாற ஆரம்பிச்சது. இப்போது உங்களுக்குள்ள அமைதி, இறை நம்பிக்கை, சோதனைகளை எதிர்கொள்ளும் தைரியம் உருவாகியிருக்கு. இதற்கு பிறகுதான் மாற்றம் உங்களுக்குள்ள மட்டும் இல்லாம உங்களை சுற்றியும் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா 10வது அடையாளத்துல சரியான மனிதர்களும் சரியான வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கிறார்கள். அது எப்படி நடக்கிறது என்பதையும் அதற்கு பிறகு வரக்கூடிய கடைசி 2 முக்கியமான அடையாளங்களையும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். 10வது அடையாளம், சரியான மனிதர்களும் சரியான வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காதவர்கள், பின்னுக்கு இழுத்தவர்கள், நம்பிக்கையை குறைத்தவர்கள் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்களை முன்னேற வைக்கிற சிலரை சந்திக்க ஆரம்பிப்பீங்க. அவங்க பெரிய உதவி செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. சரியான நேரத்தில் சொல்லப்படும் ஒரு நல்ல வார்த்தை, ஒரு ஆலோசனை, நீங்க கவனிக்காம விட்ட ஒரு வாய்ப்பை சுட்டி காட்டுவது, உன்னால முடியும், முயற்சி பண்ணுன்னு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை, இதுவே உங்களுடைய அடுத்த முடிவுக்கு காரணமா இருக்கலாம். சில சந்திப்புகள் சாதாரணமா நடந்தது போல தெரிந்தாலும் அதற்கு பிறகு வாழ்க்கை வேறொரு திசையில நகர ஆரம்பிக்கலாம். அதே போல இதுவரைக்கும் எவ்வளவோ முயற்சி செய்தும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை தேடி வரலாம். அப்போதுதான் முன்பு சில கதவுகள் ஏன் திறக்கவில்லை என்பதற்கான பதிலும் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். எல்லா வாய்ப்புகளும் நமக்கானது கிடையாது. சரியான நேரத்தில் கிடைக்கிற சரியான வாய்ப்பு தான் சில நேரங்கள்ல நம்முடைய பயணத்தையே மாற்றுகிறது. அதனால புதிதாக உங்க வாழ்க்கைக்குள் வருகிற மனிதர்களையும் கிடைக்கிற சந்தர்ப்பங்களையும் கவனமா பாருங்க. அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. அதே நேரத்துல பயத்தினால நல்ல வாய்ப்பையும் தவறவிடக் கூடாது. உங்களை ஊக்குவிக்கிறவர்கள், நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கிறவர்கள், உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுறவர்கள் கிடைக்க ஆரம்பித்தால் அது இறைவன் உங்களுக்காக உருவாக்கிய புதிய பாதையின் ஒரு பகுதியாகவும் இருக்கலாம். 11வது அடையாளம், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும்
உங்க மனசுக்குள்ள ஒரு விசித்திரமான நம்பிக்கை மட்டும் நிலைத்திருக்கும். வெளியில இருந்து பார்த்தா அந்த நம்பிக்கைக்கு எந்த காரணமும் இல்லாத மாதிரி கூட தெரியலாம். பிரச்சனைகள் இன்னும் முழுசா முடிஞ்சிருக்காது. நீங்க எதிர்பார்த்த பதில் கிடைத்திருக்காது. நாளைக்கு என்ன நடக்கும் என்பதற்கான உறுதியும் இருக்காது. ஆனாலும் மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில இது இப்படியே இருக்காது, எல்லாம் சரியாகிடும்னு ஒரு உணர்வு இருக்கும். சில நேரங்கள்ல நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளவு நடந்தும் நான் எப்படி இன்னும் நம்பிக்கையோட இருக்கேன்னு தோணும். அதுதான் இந்த அடையாளத்தின் முக்கியமான விஷயம். சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கும்போது நம்பிக்கையோட இருப்பது சுலபம். ஆனா எதுவுமே தெளிவாக இல்லாத நேரத்திலையும் மனசு முன்னாடி போக சொன்னா அந்த நம்பிக்கை தான் நம்மை சோர்ந்து நின்னுடாம காப்பாற்றுகிறது. கடவுள் முதலில் நமக்கு நம்பிக்கையை கொடுத்து அதற்கு பிறகு இலக்கை நோக்கி வழி நடத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதனால உங்களுக்குள்ள காரணமே தெரியாம ஒரு நல்ல நம்பிக்கை தொடர்ந்து இருந்தா அதை சாதாரணமா நினைக்காதீங்க. சில நேரங்கள்ல அடுத்த படி எங்க இருக்கிறது என்பது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த படியை எடுக்கிற தைரியத்தை நம்பிக்கை கொடுக்கிறது. 12வது கடைசி அடையாளம் ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு காலத்துல வாழ்க்கைனா நல்லா சம்பாதிக்கணும், மற்றவர்கள் நம்மை மதிக்கணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், நாம எதையாவது சாதிச்சு காட்டணும் என்பதுதான் முக்கியமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அனுபவங்கள் அதிகமாகும் போது உங்களுடைய கேள்விகளே மாற ஆரம்பிக்கும். நான் எவ்வளவு சம்பாதிச்சேன் என்பதோட மட்டும் நிற்காம, நான் எப்படி வாழ்ந்தேன், என்னுடைய செயல்களால யாருக்காவது நல்லது நடந்ததா, என்னுடைய நடத்தை எப்படி இருக்கு, நான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுக்காக வாழ்வதை விட மனசுக்கு சரின்னு தோணுகிற வழியில நடக்கணும்னு விரும்புவீங்க. பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு புரியும். எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது என்பதையும் ஏற்றுக்கொள்வீங்க. அதற்கு பதிலாக உங்களுடைய செயல்கள், குணம், நோக்கம் இவற்றில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த தெளிவு வந்த பிறகு வாழ்க்கையை பார்க்குற விதமே மாறும். எது உண்மையிலேயே முக்கியம், எதை விட்டுடலாம், எதற்காக நேரத்தை செலவிடணும் என்பதுல ஒரு புரிதல் வரும். இந்த இடத்துல தான் இறைவன் உங்களுடைய விதிக்கு ஒரு புதிய திசையை கொடுக்க முழுமையாக தயாராக இருக்கிறார் என்பதாக இந்த 12வது அடையாளம் சொல்லப்படுகிறது. நண்பர்களே, இந்த 12 அடையாளங்களும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு முன்பு இறைவன் நம்மை எப்படி தயார்படுத்துகிறார் என்பதை உணர்த்துகின்றன. சில உறவுகள் முடிவுக்கு வரலாம், தனிமை மற்றும் தடைகள் வரலாம். ஆனா அதே நேரத்துல நம்முடைய சிந்தனை மாறும். தேவையில்லாத மனிதர்களிடமிருந்து விலகுவோம். மனதில் நிதானமும் இறை நம்பிக்கையும் அதிகரிக்கும். சரியான மனிதர்களையும் வாய்ப்புகளையும் அடையாளம் காண தெளிவு கிடைக்கும். இன்று புரியாத சில விஷயங்களுக்கு நாளை அர்த்தம் கிடைக்கலாம். இழப்பு என்று நினைத்தது நல்ல மாற்றத்திற்கான ஆரம்பமாகவும், மூடப்பட்ட கதவு புதிய பாதைக்கான வழிகாட்டியாகவும் இருக்கலாம். இறைவன் முதல்ல நம்முடைய சிந்தனையை மாற்றுகிறாரு, பின்னர் சூழ்நிலைகளையும் வாழ்க்கையின் திசையையும் மாற்றுகிறாரு. அதனால இப்போது வாழ்க்கை குழப்பமாக இருந்தாலும் பயப்படாதீங்க. உங்களுக்காக ஒரு நல்ல மாற்றம் தயாராகி கொண்டிருக்கலாம். இந்த 12 அடையாளங்கள்ல உங்க வாழ்க்கையில எந்த அடையாளத்தை அதிகமா உணர்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அல்லது ஹரஹர மகாதேவ்னு சொல்ல மறக்காதீங்க. இந்த செய்தி இன்னொருவருக்கும் தேவையாக இருக்கலாம், அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீகமும் நம்பிக்கை தரக்கூடிய காணொளிகளுக்காக நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. நன்றி, வணக்கம். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர்